ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம அளவியல் அதனுடைய ஃபார்முலாஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சதுரம், செவ்வகம், இணைகரம், சாய் சதுரம், சரிவகம், நாற்கரம், முக்கோணம், அது மாதிரி செங்கோண முக்கோணம், இரு சமபக்க செங்கோண முக்கோணம், சமபக்க முக்கோணம், இரு சமபக்க முக்கோணம், அசமபக்க முக்கோணம், இதனுடைய பரப்பளவு, சுற்றளவு, அது மாதிரி எல்லாத்துடைய ஃபார்முலாவும் இதில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி வட்டம், அரை வட்டம், இதனுடைய பரப்பளவு, சுற்றளவு, மையக்கோணம், இதெல்லாம் கொடுத்துருக்கோம். அது மாதிரி அடுத்தது பாருங்கள், வட்டக்கோண பகுதி, கால்வட்டம், இதனுடைய ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாதையின் பரப்பளவு. இதில் செவ்வக பாதையின் பரப்பளவு, பரப்பு, நீளம், அகலம், அதனுடைய ஃபார்முலாஸ். அது மாதிரி வெளிப்புறமாக அமையும் பாதையின் பரப்பளவு, உட்புறமாக அமையும் பாதையின் பரப்பளவு, வட்டப்பாதையின் பரப்பளவு, அதெல்லாம் கொடுத்துருக்கோம். வெளிப்புற ஆரம், உட்புற ஆரம், பரப்பு, அது. அப்புறம் கனசதுரம், பக்கப்பரப்பு, மொத்தப்பரப்பு, அதனுடைய மூலைவிட்ட நீளம், கன அளவு, பரப்பளவு கொடுத்துருக்கோம், புறப்பரப்பு. அதுக்கப்புறம் கனச்செவ்வகம். இதில் நேர்வட்ட உருளை, உள்ளீடற்ற உருளை, நேர்வட்ட கூம்பு, இதனுடைய ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கோம். வலைப்பரப்பு, மொத்தப்பரப்பு, கன அளவு, சாய் உயரம், இதனுடைய ஃபார்முலாஸ் கொடுத்துருக்குறோம். நோட் பண்ணிக்கோங்க. நேர்பக்க கூம்பின் இடைக்கண்டம், இதனுடைய வலைப்பரப்பு, மொத்தப்பரப்பு, அதனுடைய ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் கோளம், உள்ளீடற்ற கோளம், அரைக்கோளம், உள்ளீடற்ற அரைக்கோளம், இதனுடைய வலைப்பரப்பு, மொத்தப்பரப்பு, கன அளவு, இதனுடைய ஃபார்முலாஸ் கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். இது எந்த எக்ஸாமாக இருக்கட்டும், டெட் எக்ஸாமாக இருக்கலாம், இல்லை டிஎன்பிஎஸ்சி, வாட் எவர் த எக்ஸாம், அதில் மேத்ஸ் ரிலேட்டடான ஃபார்முலாஸ்க்கு ஹைலி யூஸ்ஃபுல். ஸோ இதை எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதுக்கப்புறம் குழாய் வழியே பாயும் தண்ணீரின் கன அளவு, அது கூட ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்ச அளவைகள் பற்றி குறிப்புகள் இங்கே இருக்குது. எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.